வணக்கம். உங்க கிளாஸ்ல சில ஸ்டூடண்ட்ஸ் மத்தவங்கள விட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்போவாச்சும் தோணியிருக்கான்? இதுக்கு காரணம் அவங்க திறமை குறைவு கிடையாதுங்க. நாம கவனிக்காத சில சின்ன சின்ன தடைகள் தான். வாங்க இந்த பகுதியில ஒவ்வொரு மாணவரோட முடியாதுங்கிற வார்த்தைய முடியும்னு மாத்துறதுக்கு என்னென்ன சிம்பிளான கூகுள் டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. கிளாஸ்ல கடைசி பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கிற ஒரு பையனுக்கு நீங்க பேசுறது சரியா கேட்காம இருக்கலாம். இல்லன்னா போர்ட்ல நீங்க எழுதுற சின்ன எழுத்துக்களை படிக்க முடியாம ஒரு பொண்ணு கஷ்டப்படலாம். இதெல்லாம் தான் நாம சொல்ற கண்ணுக்கு தெரியாத தடைகள். இது அவங்களோட படிப்பை கொஞ்சம் கொஞ்சமா பாதிச்சுட்டே இருக்கும். அப்போ இந்த தடைகளையெல்லாம் எப்படி உடைக்கிறது? டெக்னாலஜி இதுக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுமா, இல்ல நம்ம வேலையை இன்னும் அதிகமாக்குமா? வாங்க, ஒரு டீச்சருக்கும் ஸ்கூலோட ஐடி அட்மினுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சம்பாஷணம் மூலமா இதுக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். அந்த டீச்சர் நேரா ஐடி அட்மின் கிட்ட போய் கேக்குறாரு, சார், என் கிளாஸ்ல ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் நிறைய வீடியோஸ் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஆனா காது கேட்கறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிற பிள்ளைங்க எப்படி சார் அதை புரிஞ்சுப்பாங்க? இதுக்குன்னு ஏதாவது பெரிய சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணணுமா? இது நம்ம டீச்சர்ஸ் பல பேரோட மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விதானே. அதுக்கு அந்த ஐடி அட்மின் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? டீச்சர், இதுக்கு நீங்க கவலையே படாதீங்க. எந்த புது சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். இதுக்கான தீர்வு உங்க கம்ப்யூட்டர்லயே இருக்கு. அது பேரு தான் லைவ் கேப்ஷன்ஸ். அப்போ இந்த லைவ் கேப்ஷன்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க குரோம் பிரவுசர்ல எந்த வீடியோ பிளே பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பாட்காஸ்ட் கேட்டாலும் சரி, அதுல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்போவே ஸ்கிரீன்ல எழுத்தா காட்டும். இது ஒரு சூப்பரான டூல். சரி, இது எப்படி ஆன் பண்றது? ரொம்ப ரொம்ப சுலபம். உங்க குரோம் பிரவுசர்ல செட்டிங்ஸ்க்கு போங்க. அங்க அக்செசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. உள்ள போனதும் லைவ் கேப்ஷன் ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும். அதை ஒரே ஒரு தட்டு தட்டினா போதும், ஆன் ஆயிடும். அவ்வளவுதாங்க. இதுக்கு நீங்க பெரிய டெக் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு நிமிஷத்துல நீங்களே செஞ்சிடலாம். இந்த டூலோட பவரை யோசிச்சு பாருங்க. முன்னாடியெல்லாம் லைவா சப்டைட்டில் போடணும்னா அதுக்கு தனியா ஆள் வேணும், காஸ்ட்லியான கருவிகள் வேணும். ஆனா இன்னைக்கு இந்த லைவ் கேப்ஷன்ஸ் இருக்கிறதால பசங்க யாருடைய உதவியும் இல்லாம, எந்த செலவும் இல்லாம தானாவே கத்துக்க முடியுது. இதுதாங்க டெக்னாலஜியோட உண்மையான பவர். லைவ் கேப்ஷன்ஸ் பத்தி கேட்டதும் அந்த டீச்சருக்கு செம்ம உற்சாகம். உடனே அடுத்த கேள்வியே கேக்குறாரு. சூப்பர் சார், ஆனா கண்ணுல கொஞ்சம் பார்வை குறைபாடு இருக்கிற என் ஸ்டூடெண்ட் நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல அனுப்புற அசைன்மெண்ட்ஸை எப்படி பாப்பான், எப்படி யூஸ் பண்ணுவான்? இதுக்கு ஒரு சிம்பிளான தீவு இருக்குன்னு சொல்றாரு அந்த ஐடி அட்மின். அதுதான் ஸ்கிரீன் ரீடர். இந்த ஒரே ஒரு டூல் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு ஒரு புது டிஜிட்டல் உலகத்தையே காட்டும் சக்தி கொண்டது. குரோம்புக் யூஸ் பண்றீங்களா? அப்போ Ctrl+Alt+Z இந்த ஷார்ட்கட்டை ஒரே டைம் பிரஸ் பண்ணா போதும். ஒரு மேஜிக் மாதிரி ஸ்கிரீன்ல இருக்கிற தலைப்புகள், மெனு, பட்டன்ஸ், நீங்க கொடுத்த பாடம்னு எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரே சத்தமா தெளிவா படிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, இந்த ஸ்கிரீன் ரீடர் வெறும் தகவலை மட்டும் படிக்கல, அது அந்த மாணவர்களுக்கு சுதந்திரத்தையும் ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் கொடுக்குது. இனிமே ஹோம்ஒர்க் பண்ணவோ ஆன்லைன்ல படிக்கவோ அவங்க மத்தவங்கள சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க வேகத்துக்கு அவங்களே கத்துக்கலாம். இவ்ளோ டூல்ஸை பத்தி கேட்டதும் அந்த டீச்சரோட மனசுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஐயோ, இதெல்லாம் யூஸ் பண்ணா ஒரு பெரிய டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டா, ஒரு டெக்கியா இருக்கணுமா? நம்மள பலருக்கும் இந்த பயம் இருக்கு இல்லையா? இன்ஸ்டிடியூட் அட்மினோட பதில் ரொம்ப தெளிவா இருக்கு. நிச்சயமா இல்ல டீச்சர். இந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் விஷயங்களை எல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோ. இது உங்க வேலையை சுலபமாக்குமே தவிர கஷ்டமாக்காது. அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயம்தான். 1, இந்த பவர்ஃபுல்லான டூல்ஸ் எல்லாமே உங்க ஸ்கூல் கம்ப்யூட்டர்ல ஏற்கனவே இருக்கு. 2, நீங்க புதுசா எதையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. 3, இதனால எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் வராது. இது 100% சேஃப். ஓகே, இப்போ உங்ககிட்ட டூல்ஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, உங்க முதல் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? இன்னிக்கே தொடங்குங்க. உங்க கிளாஸ் ரூமோட நாளைய மாற்றத்தை உருவாக்குங்க. டிஜிட்டல் டெக்னாலஜியை கிளாஸ் ரூம்ல கொண்டு வர்றதுங்கிறது வெறும் ஒரு பாலிசி விஷயம் இல்ல. அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கிற ஒரு வழி. பெருசா எதுவும் யோசிக்காதீங்க. நாளைக்கு உங்க கிளாஸ்ல இந்த 2ல ஏதாவது ஒரு டூலை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஒரு சின்ன முயற்சி ஒரு மாணவரோட உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு டீச்சரா நீங்க முயற்சி பண்றதை தாண்டி உங்க முழு ஸ்கூலுக்கும் இந்த டிஜிட்டல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் வழிகாட்டவும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இவங்கள தொடர்பு கொண்டா உங்க ஸ்கூலோட டிஜிட்டல் பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம். இந்த கருவிகளை பத்தியும் அதோட தாக்கத்தை பத்தியும் இப்போ நாம விரிவா பேசிட்டோம். உங்களுக்கான கடைசி கேள்வி இதுதான். நாளைக்கு உங்க கிளாஸ்ல இந்த டிஜிட்டல் சக்தியை நீங்க முதல்ல எந்த மாணவருக்கு கொடுக்க போறீங்க? நன்றி.